ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பதிவு நம்ம பாமன் முத்தண்ணன் மீனை வெட்டி பீஸ் போடுறதாங்க இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பவும் போல் நம்ம பாமன் முத்தண்ணன் மீன் வெட்டக்கூடிய வீடியோ பதிவாக இருந்தாலும் நான் ஒரு மீனவனா அந்த மீன்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை நான் பகிர்ந்துக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கிற போகிற தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க. மீன் வாங்கி சாப்பிடக்கூடியவங்க தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு தகவலை தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம பகிர்ந்துக்கிறப்ப. ஆனால் இந்த ஒரு வீடியோ பதிவை நீங்கள் பார்க்கும்போதே நான் பகிர்ந்துக்கிற தகவல் உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கத்தோடு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இந்த ஒரு வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். மீனவர்களை பொறுத்த வரைய பிரெஸ்னஸான மீன் எது, பிரெஸ்னஸ் இல்லாத மீன் எது அப்படின்னு சொல்கிறத எளிமையாக கண்டுபிடிச்சிருவாங்க. இதே மீன் வாங்கி சாப்பிடக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு எது பிரெஸ்னஸான மீன், எது பிரெஸ்னஸ் இல்லாத மீன் அப்படின்னு சொல்கிறத அவ்வளோ சீக்கிரமாக அவங்க கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில பேர் கண்டுபிடிக்கவும் தெரியாது. அப்படி கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்களும் பெரும்பாலும் அந்த மீனுடைய நெட்டி பகுதியை கிளப்பி தான் அது சிவப்பாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறத பார்த்து கண்டுபிடிப்பாங்க. ஆனால் மீன் பிரெஸ்னஸாக இருக்கா அப்படின்னு சொல்கிறது மீனுடைய நெட்டி பகுதியை நம்ம தூக்கி பார்க்கணும் அவசியம் கிடையாது. மீனை நசுக்கி பார்த்தாலே அந்த மீனுடைய பிரெஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சிடும். நீங்கள் இந்த வீடியோ பதிவை பாருங்கள். நம்ம பாமன் முத்தண்ணன் வெட்டக்கூடிய வஞ்சர மீன் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிரெஸ்னஸாக இருக்கும். ஆனால் இந்த மீனுடைய செதில பாருங்கள், நாரிப்போன மீனுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மீனுடைய துண்டை பாருங்க, அவ்வளோ ஒரு பிரெஸ்னஸாக அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக துடிக்க இருந்த மாதிரி இருக்கும். அப்போ இதனுடைய காரணம் என்ன? மீனுடைய நெட்டி நம்மளுக்கு முக்கியம் கிடையாது சொந்தங்களே. மீனுடைய பிரெஸ்னஸ் தான் ரொம்ப முக்கியம். மீனுடைய நெட்டி பகுதி நாரி போய் இருந்தாலும் மீன் பிரெஸ்னஸாக தான் இருக்கும். மீனை பார்த்து வாங்குறவங்க மீனை நசுக்கி பார்த்து வாங்க. இதே இந்த உப்பு சத்து இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கெல்லாம் அந்த கைகாலெலாம் வீக்கமாக இருந்தால் அவங்க கைகால் நம்ம தொடும்போது பழுவுன்னு மாதிரி அமுங்கி எந்திக்கும். அதே மாதிரி தான் மீன்களும். நல்ல ஒரு பிரெஸ்னஸாக இருக்கக்கூடிய மீன் அந்த அளவுக்கு அமுங்காது. பிரெஸ்னஸ் குறைய மீனுடைய தன்மை குறைஞ்சு அந்த மீனை நம்ம நசுக்கி பார்க்கும்போது நமக்கே தெரியும் இந்த மீன் நாரி போன மீன் அப்படின்னு சொல்கிறது. இதை நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் மீன் வாங்கி சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீனுடைய நெட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் கிடையாது. யாரும் மீனுடைய நெட்டியை பார்த்து மீன் வாங்காதீங்க. மீனுடைய நெட்டி சிவப்பாக இருந்தாலும் ஒரு சில மீன்கள் நாரி போயிருக்கும். ஒரு சில மீன்களில் நெட்டி பகுதி நாரி போய் இருந்தாலும் மீனுடைய பிரெஸ்னஸ் நல்லா இருக்கும். அதனால் மீனை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற தகவலை வச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த ஒரு வீடியோ பதிவை உங்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பதிவை பார்க்கும்போதே நான் சொன்ன தகவலுக்கும் எல்லாத்துக்குமே சரியாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் நம்ம சேனலில் கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு மீனவனா கடல் மேலே போட்ட சில அணுங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன் லைஃப் ஸ்டைல். நன்றி சொந்தங்களே. எப்படி தான் இருக்கு? அவ்வளோதான்.